ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 9/3/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஹோலி கொண்டாடுவதின் மற்றும் ஹோலி ஆக்குவதின் அலௌகிக முறை, அதாவது ஆன்மீக முறை. இன்று மிக உயர்ந்த தந்தை தன்னுடைய புனித அன்னப்பறவைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு புனித அன்னப்பறவையினுடைய புத்தியிலும் எப்பொழுதும் ஞானத்தின் முத்து, மாணிக்கம், ரத்தினம் நிரம்பி இருக்குது. அந்த மாதிரியான புனித அன்னப்பறவைகள் பாப்தாதாவுக்கும் முழு கல்பத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி விசேஷ புனித அன்னப்பறவைகளோடு முழு சங்கம யுகத்தில் பாப்தாதா ஹோலி கொண்டாடி கொண்டே இருக்கிறாங்க. உலகத்து மனிதர்கள் வருடத்தில் ஓரிரு நாள் ஹோலி கொண்டாடுறாங்க. ஆனால் கொண்டாடுவதன் கூடவே இழக்கவும் செய்கிறாங்க. மேலும் புனித அன்னப்பறவைகள் நீங்கள் கொண்டாடவும் செய்கிறீங்க அப்படின்னா சம்பாதிக்கவும் செய்கிறீங்க, இழப்பது இல்லை. அனைத்து குழந்தைகளும் தூர இடங்கள்ல அமர்ந்திருந்தாலும் பாப்தாதாவோடு ஹோலி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பாப்தாதாவிடம் பாரத மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளின் உயர்ந்த அன்பினுடைய எண்ணம் வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது. அனைத்து குழந்தைகளினுடைய கண்கள் மற்றும் நெற்றியின் மூலமா அன்பினுடைய நீர் மிக அன்பு நிறைந்த நறுமணம் நிறைந்து பீச்சாங்குழல் மூலம் பீச்சு அடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. பதிலுக்கு பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் கண்களின் மூலமா அஷ்ட சக்தி, அதாவது அஷ்ட வண்ணங்களின் பீச்சாங்குழல் மூலமா விளையாடி கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஸ்தூல வண்ணங்கள் மூலமா சிகப்பு வண்ணம் சிவப்பாக ஆக்கிடும், விதவிதமான வண்ணங்களினால் விதவித ரூபம் உருவாக்கிடும். அதே மாதிரி ஒவ்வொரு சக்தியின் ஆன்மீக வண்ணத்தின் மூலம் ஒவ்வொரு சக்தியினுடைய சொரூபம் ஆயிடுறாங்க. ஒவ்வொரு குணமும் சொரூபமாக ஆயிடுது. திருஷ்டியின் மூலமா ரூபம் பரிவர்த்தனை ஆகிடுது என்று பாப்தாதா பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆன்மீக ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதா மலர்களினுடைய மழை பொழிந்து ஹோலி கொண்டாடுவதற்கு பதிலாக ஒவ்வொரு குழந்தையையும் நிரந்தரமா அன்பு மூலமா ஆன்மீக ரோஜா மலர் ஆக்கி விடுறார். அவர்களே மலராகிறாங்க. அந்த மாதிரி ஹோலியை தந்தை மற்றும் குழந்தைகளை தவிர வேறு யாரும் கொண்டாட முடியாது. ஜென்மம் எடுத்த உடனேயே தந்தை ஹோலி கொண்டாடி ஹோலி ஆக்கிவிட்டார், அதாவது தூய்மையாக ஆக்கிவிட்டார். அப்படி அவங்க கொண்டாடுறவங்க. மேலும் நீங்களோ நிரந்தரமாக ஹோலி, அதாவது தூய்மை ஆகிறவங்க. எப்பொழுதும் ஒவ்வொரு குணத்தினுடைய வண்ணம், ஒவ்வொரு சக்தியினுடைய வண்ணம், அன்பின் வண்ணம் பூசப்பட்டு தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியான புனித அன்னப்பறவை தான் இல்லையா? திலகம் இடுவதற்கும் அவசியம் இல்லை. நீங்கள் நிரந்தரமா திலகம் இடப்பட்டவங்க தான். அழியாத திலகம் இடப்பட்டே தான் இருக்குது இல்லையா? அதை அழித்தாலும் கூட அழிக்க முடியாது. அற்ப காலத்துக்கு பதிலா சதா காலமும் கொண்டாடி கொண்டே இருக்கீங்க. மேலும் மற்றவர்களையும் ஆக்கி கொண்டிருக்கீங்க. அந்த மனிதர்களோ இனிமையாக சந்திப்பதற்காக ஒருவரோடு ஒருவர் கழுத்தை கட்டி அணைத்து கொள்வாங்க. ஆனால் புனித அன்னப்பறவை நீங்க பாப்தாதாவின் கழுத்தின் மாலையாகவே ஆகிட்டீங்க. நிரந்தரமா கழுத்தின் மாலையாகி மின்னிக் கொண்டிருக்கும் ரத்தனம் உலகின் எதிரில் ஒளியை பரப்பி கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு ரத்தனமும் 1000 பல்புகள் கூட பிரகாசம் தர முடியாத அளவுக்கு அந்த மாதிரி பிரகாசிக்கும் லைட் சொரூபமாக ஆகிடணும். அந்த மாதிரி பிரகாசித்து கொண்டிருக்கும் ரத்தனம் நீங்கள். தன்னுடைய லைட் மைட் சொரூபத்தை தெரிஞ்சிருக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க.
முழு உலகத்தையும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் பிரகாசமாக இருக்கும் ரத்தனங்கள் நீங்க. பாப்தாதா அந்த மாதிரி புனித அன்னப்பறவைகளோடு விசேஷமான தினத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்மீக ஹோலியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, ஹோலி எரிக்கவும் செஞ்சீங்க மற்றும் கொண்டாடவும் செஞ்சீங்க. எரிப்பது மற்றும் கொண்டாடுவது இரண்டுமே தெரியும் தான் இல்லையா? எரித்த பிறகுதான் கொண்டாடுவது இருக்கும். எண்ணத்தினுடைய தீக்குச்சியினால் தன்னை பற்றியும் அல்லது சேவை பற்றியும் என்னென்ன வீணான எண்ணம், அதாவது பலகீனமான எண்ணம் கொள்வதனுடைய சமஸ்காரம் இருக்குதோ அவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தீக்குச்சினால எரிச்சிடுங்க. இவற்றை தான் காய்ந்த மரக்குச்சிகள் அப்படின்னு சொல்றது. அப்படி அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு திட எண்ணம் என்ற தீக்குச்சியால் பற்ற வைங்க. ஆக எரிப்பதும் ஆகிட்டது. எரிப்பதுதான் கொண்டாடுவது மற்றும் ஆகுவது. தீக்குச்சியால் பற்ற வைக்க தெரியும் தான் இல்லையா? அப்படி எரியுங்க மற்றும் கொண்டாடுங்க. அப்படின்னா தன்னை நிரந்தரமான ஹோலி, அதாவது தூய்மையாக்குங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. தீக்குச்சியால் பற்ற வைக்கிறீங்க, ஆனால் அது எரிவதே இல்லை என்று அப்படி இருக்கக்கூடாது. தீக்குச்சி கூட தீப்பெட்டியினுடைய சம்பந்தம் இன்றி எரியாது. அப்படி தந்தையுடன் தொடர்பு சம்பந்தம் இருந்தால் பயிற்சி என்ற தீக்குச்சியில் மருந்து சரியாக இருக்குது என்றால்தான் ஒரு நொடியில எண்ணத்தை வச்சிங்க, மேலும் ஆனீங்க. அப்படி அனைத்து சாதனமும் சரியாக வேண்டும். சம்பந்தமும் வேணும், பயிற்சியும் வேணும். சம்பந்தம் இருக்கு ஆனா பயிற்சி குறைவாக இருக்குது அப்படின்னா கடும் உழைப்புக்கு அப்புறம்தான் வெற்றி கிடைக்கும். ஒரு நொடியில எண்ணத்தினுடைய சொரூபம் ஆக முடியாது. அடிக்கடி எண்ணத்தை வைத்து வைத்து கடுமையான உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். உங்கள் அனைவனுடைய கடின உழைப்பு, அதாவது பக்தியினுடைய காலம் முடிவடைஞ்சிருச்சு இல்லையா? பக்தியினுடைய அர்த்தமே கடின உழைப்பு. பக்தியினுடைய காலம் முடிவடைந்தது அப்படின்னா கடின உழைப்பு முடிவடைஞ்சிருச்சு. இப்போ பக்தியினுடைய பலனை பெறுவதற்கான நேரம். பக்தியினுடைய பலன் ஞானம், அதாவது அன்பே அன்றி கடின உழைப்பு இல்லை. 63 ஜென்மங்கள் கொஞ்சமோ அல்லது அதிகமோ கடின உழைப்பு செஞ்சீங்க. ஆக கடினமா உழைப்பு செஞ்சீங்கள் தான் இல்லையா? இப்போ இறுதி ஒரு ஜென்மத்தினுடைய அன்பின் நேரத்தில் கூட கடின உழைப்பை செய்தீர்களா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்பொழுதோ எப்பொழுதும் தந்தையினுடைய அன்பின் மூலமா பழத்தை அருந்துங்க. அதாவது எப்பொழுதும் நன்றாக வளர்ந்து கொண்டிருங்க. பழத்தை அருந்துங்க என்றால் எப்பொழுதும் பயனடைந்தவராக இருங்க. பழத்தை அருந்தது என்றால் எப்பொழுதும் ஹோலி கொண்டாடுவது மற்றும் ஹோலி ஆகிவிடுவது. இப்பொழுது கடின உழைப்பு செய்வதின், யுத்தம் செய்வதின் சமஸ்காரத்தை முடிவு கட்டுங்க. இப்போதோ ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்டீங்க, பிறகு ஏன் யுத்தம் செய்யணும்? தேவ பதவியினுடைய பாக்கியத்தையும் விட சிரேஷ்ட பாக்கியத்தையோ இப்போ அடைஞ்சிருக்கீங்க. சுவராஜ்யத்தினுடைய மகிழ்ச்சி உலகின் ராஜ்யத்தில் கூட இருக்காது. ஆகையினால ராஜ்ய பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களே இப்பொழுதும் ஏன் யுத்தம் செய்கிறீங்க? ஆகையினால கடின உழைப்பினுடைய சமஸ்காரம், யுத்தம் செய்யும் சமஸ்காரம் மற்றும் எண்ணம் என்ற பழைய மரக்குச்சிகளுக்கு நெருப்பு வச்சிடுங்க. இந்த ஹோலியை எரிய வைங்க. பாப்தாதாவுக்கும் கூட குழந்தைகளின் கடினமாக உழைக்கும் சமஸ்காரத்தை பார்த்து இரக்கம் வருது. இதுவரையிலும் கூட கடினமாக உழைக்கிறீங்க என்றால் பலன் என்ற பழத்தை எப்பொழுதும் அருந்த போகிறீங்க. அதற்காக கடின உழைப்பு செய்ய வேண்டியது இல்லை. அலட்சியமானவராகவும் ஆக வேண்டாம், அலட்சியமானவராகவும் ஆகக்கூடாது. ஆனால் எப்பொழுதும் அன்பில் மூழ்கி இருக்கணும், அன்பின் ஐக்கியமாகி இருக்கணும். நினைச்சிங்க மற்றும் நடந்தது அந்த மாதிரி பயிற்சி உள்ளவராக ஆகுங்க. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா எண்ணத்தை வச்சிங்க மற்றும் அனுபவம் ஆனது. அந்த மாதிரி சகஜ பயிற்சி உள்ளவராக ஆகுங்கிறாங்க பாபா. சிரேஷ்ட எண்ணங்களினுடைய பொக்கிஷத்தை
சொரூபத்தில் கொண்டு வாங்க. ஏதாவது சிரேஷ்ட காரியம் செய்கிறீங்க அப்படின்னா அலங்கரிக்கிறீங்க இல்லையா? எப்படி நேற்று கூட அலங்காரம் செஞ்சீங்க? நேற்று மதுபனில் 5 கன்னியாக்களினுடைய சமர்ப்பண விழா நடந்தது. அதில் அவங்க மிகவும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த அலங்கரிக்கப்பட்ட ஆபரணங்கள் அணிந்த ரூபம் கூட நல்ல அடையாளம். அப்படி நீங்கள் எப்பொழுதும் சுப காரியத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா எப்பொழுதும் குணங்களின் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருங்க. புத்தி என்ற இரும்பு பெட்டியில் பூட்டி மட்டும் வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா. எப்பொழுதும் குணங்களினுடைய நகைகளினால் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி. இதுதான் 16 அலங்காரம். அதாவது 16 கலை சம்பூர்ணமான சர்வகுண சம்பன்னமானவராக ஆகுங்க. அந்த மாதிரி உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள், நிரந்தரமான சுமங்கலிகள், நிரந்தரமான பாக்கியவான் ஆத்மாக்கள் அலங்கரிக்கப்படாமல் எப்படி இருக்க முடியும்? மாங்கல்யத்தினுடைய அடையாளம் கூட அலங்காரம். மேலும் ராஜகுலத்தின் அடையாளமும் அலங்காரம். அப்படின்னா நீங்கள் யார்? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகக்கூடிய குலத்தை சேர்ந்தவங்க. மேலும் நிரந்தர சுமங்கலிகள். ஆகினால எப்பொழுதும் குணங்களின் நகைகளினால் அலங்கரிக்கப்பட்ட ஆன்மீக மூர்த்தியாக ஆகுங்க. அந்த மாதிரி ஹோலியை கொண்டாடினீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மதுபனில் ஹோலி கொண்டாடினீங்க தான் இல்லையா? நடனம் ஆடுவது, பாடுவது, இதுதான் கொண்டாடுவது. அப்படி எப்பொழுதும் பாடுறீங்க, எப்பொழுதும் நடனம் ஆடுறீங்க, மேலும் ஸ்தூலமாகவும் பாடினீங்க மற்றும் ஆடினீங்க, கொண்டாடினீங்க இல்லையா? பாடவும் செஞ்சீங்க, உணவு அருந்தவும் செஞ்சீங்க, யோகாவும் செஞ்சீங்க, போகு கூட சுவிகாரம் செய்வித்தீங்க. மனமும் எப்பொழுதும் இனிமையானதாக, வாயும் எப்பொழுதும் இனிமையானதாக ஆச்சு. அப்படி ஹோலி கொண்டாடி ஆயிடுச்சு இல்லையா? இது ஒவ்வொரு கல்பத்தின் ஹோலி. மற்றபடி என்ன செய்வீங்க? சிவப்பு வர்ணத்தை பூசுவீங்களா? ரோஜா தண்ணீரை பீச்சுவீங்களா? நீங்களே ரோஜா ஆவீங்க. மற்றபடி ஏதாவது விருப்பம் இன்னும் நிறைவேறாமல் இருந்துருச்சு அப்படின்னா நாளை ரோஜா தண்ணீரை போட்டுடுங்க. வண்ணத்திலோ வண்ணமயமாக்கப்பட்டு இருக்கீங்க. அந்த வண்ணத்தையோ அகற்ற வேண்டியதாக இருக்கும். மேலும் இந்த வண்ணமோ எவ்வளோ பூசப்பட்டு இருக்குமோ அந்த அளவு நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் ஆன்மீக ரோஜா மலராக இருக்கும். எப்பொழுதும் ஞானத்தின் வர்ணத்தில் பூசப்பட்டு இருக்கும். எப்பொழுதும் பிரபுவின் சந்திப்பை செய்யக்கூடிய, எப்பொழுதும் குணங்களின் நகைகளினால் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திக்கு பாப்தாதாவின் நெருக்கமான மற்றும் சமமான ரத்னங்களுக்கு தூர இடங்களில் இருந்தாலும் அல்லது நீர் எதிரில் இருந்தாலும் அனைத்து புனித அன்ன பறவைகளுக்கும் பாப்தாதா அழியாத ஹோலி ஆனதின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. கூடவே அன்பில் ஐக்கியமாகி இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கு, மேலும் மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு அவர்களின் அன்புக்கு ஒரு பிரதிபலனாக அன்பு நினைவுகளை கொடுப்பதுடன் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். குஜராத் பார்ட்டியோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய வியாபாரிகள் தான் இல்லையா? அப்படின்னு. உலகத்தில் யாரும் இவ்வளோ பெரிய வியாபாரம் செய்ய முடியாது. யார் திறமை நிறைந்த வியாபாரியாக இருப்பாங்களோ அவங்க வருமானத்தை அதிகரித்து கொண்டே இருப்பாங்க. உலகத்தில் எப்பொழுது வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா ஒவ்வொரு புள்ளி வைத்து கொண்டே இருப்பாங்க. நீங்களும் புள்ளியிட வேணும். நானும் புள்ளி, தந்தையும் புள்ளி. நீங்கள் மிகப்பெரிய வியாபாரி, ஆனால் இட வேண்டும் புள்ளி. 6 அல்லது 8 எழுதுவதில் கடினம் இருக்கலாம், ஆனால் புள்ளியையோ அனைவரும் இட முடியும். இது சகஜம்தான், மேலும் உயர்ந்ததும் கூட. முழு நாளில் எத்தனை புள்ளி எழுதுறீங்க? இப்பொழுது கேள்வி எப்போ எழுதோ அப்போ புள்ளி அகன்றிடுது. புள்ளி இல்லாமல் கேள்வியும் இருப்பதில்லை. அப்படி புள்ளி இடுவதில் அனைவரும் திறமை நிறைந்தவர்களான் இல்லையா? புள்ளி இடும்போது நேரம் எடுப்பது கிடையாது. நானும் புள்ளி, பாபாவும் புள்ளி. இதற்காக எனக்கு நேரமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு நொடிக்கான விஷயம். அப்படி எவ்வளவு வினாடி கிடைத்ததோ அந்த அளவு புள்ளி இடுங்க.
பிறகு எத்தனை புள்ளி இட்டிருக்கிறேன் என்று இரவில் எண்ணுங்க. எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க. எந்த விஷயத்தை அதிகமாக யோசிப்பீங்களோ அது அதிகமாக வளருது. அனைத்து யோசிப்பதையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. இதுவே ஆசீர்வாதம் ஆயிடும். நினைவில் மிகுந்த லாபம் நிரம்பி இருக்குது. எந்த அளவு நினைவு செய்வீங்களோ அந்த அளவு சக்தி நிரம்பிக்கொண்டே இருக்கும். சகயோகமும் கிடைக்கும், மேலும் சேவையும் ஆகிவிடும். நல்லது. வருடாந்திர கூட்டத்துக்காக பாப்தாதாவினுடைய பிரேரணை. கூட்டத்தில் ஏதாவது புதுமையையோ கொண்டு வருவீங்க தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. ஆனால் ஒரு விசேஷ கவனம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றி பாப்தாதா ஏற்கனவே சமீட்சையும் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மண்டலமும் தன்னுடைய சேவையில் சகயோகி தொடர்பில் இருக்கக்கூடியவங்க யார் சேவைக்கு பொறுப்பாளராக ஆகுபவர்களோ அந்த மாதிரியானவர்களின் மலர்ச்செண்டை தயார் செஞ்சு மதுபனுக்கு அழைச்சிட்டு வாங்க. எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆனால் அவ்வப்பொழுது சகயோகி ஆவதற்கு பொறுப்பாக இருப்பவராக அந்த மாதிரி விசேஷ ஆத்மாவாக இருக்கணும். அந்த மாதிரி சேவை செய்விப்பதற்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களை எதிர்கொண்டு வாங்க. பாப்தாதாவினுடைய எதிரில் இல்லை, அவர்களுடைய குரூப்பை உருவாக்கி முதல்ல மதுபனுக்கு அழைச்சிட்டு வாங்க. பிறகு அவர்கள் எந்த அளவு முன்னேறி செல்வாங்களோ அந்த அளவு அருகில் வருவாங்க. ஆகையினால இந்த விஷயத்தின் மேல் விசேஷ கவனம் கொடுத்து நாலாபுறங்களிலும் பாரதம் மற்றும் வெளிநாடு அனைத்து தரப்பில் இருந்தும் குரூப்பை எதிரில் கொண்டு வரணும். அனைவரும் செய்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் எதிரில் வரணும். அந்த குரூப் மூலமாக உங்களுடைய சேவை இன்னும் அதிகமாக அதிகரிக்கும். ஏன்னா கூட்டத்தில் வருவதனால அவங்களுக்கு பலம் கிடைக்கும். குடும்பத்து உறுப்பினராக அனுபவம் செய்து கொண்டே இருப்பாங்க. மேலும் கூடவே மனம் மூலம் செய்யும் சேவையின் மேல் உங்களுக்குள் விசேஷமாக குரூப்பை உருவாக்கி ஒன்று அதை தெளிவுபடுத்துங்கள், மற்றும் இன்னொன்று அந்த குரூப் அவ்வப்பொழுது அவர்களுக்குள் சந்தித்து மனசேவையினுடைய வளர்ச்சிக்கான திட்டத்தை உருவாக்கணும், ரிசல்ட் கொடுக்கணும். ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்பொழுது மனசேவைக்கு மிக மிக அவசியம் இருக்குது. எப்படி நீங்கள் பலவிதமான துறைகளையோ உருவாக்கி இருக்கீங்க, ஆனால் ஒவ்வொரு துறையில் இருந்தும் அந்த மாதிரி சகயோக குரூப் தயாராகணும். நாம் இதுவரை என்னென்ன சேவை செஞ்சுருக்கிறோம், எத்தனை பேர்களை பரிவர்த்தனையில் கொண்டு வந்திருக்கிறோம், ஒவ்வொரு துறையில் இருந்தும் நடைமுறையில் என்ன ரிசல்ட் கிடைத்தது அப்படிங்கிறத அவங்க அரசாங்கத்தின் முன் கொண்டு செல்லணும். அப்போது இவங்க அனைத்து விதமான சேவை செய்கிறவங்க என்று அரசாங்கமும் உங்களை புரிந்து கொள்ளும். இவர்கள் மத சம்பந்தப்பட்ட சேவைகள் மட்டுமின்றி அனைத்து விதமான சேவை செய்கிறவங்க என்று புரிஞ்சுக்கணும். என்னென்ன சேவை செய்கிறீங்களோ அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க. பிறகு அரசாங்கம் அதன் முடிவை பார்த்து நீங்கள் இந்த காரியத்தில் சகயோகம் செய்பவராக ஆகுங்க அப்படின்னு அவர்களே முன்னுக்கு வந்து வாய்ப்பளிப்பாங்க. இப்போ அரசாங்கத்தின் முன்பு நீங்கள் செய்த சேவையின் நடைமுறை வரைபடம் வரைவில்லை. சேவை அதிகமாக செய்தீங்க, ஆனால் அனைவரினுடைய கண்களும் திறக்கணும். தொலைக்காட்சியில், செய்தித்தாள்களில் பிரம்மகுமாரிகள் அவர்கள் செய்த இந்த சேவைகளின் முடிவுகளை அரசாங்கத்தின் எதிரில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வரணும். ஆகையினால நடைமுறை விளைவுகளை, முடிவுகளை எடுத்து காண்பீங்க. இந்த சின்ன சின்ன தடைகள் அனைத்தும் அகன்றிடும். இதுவரையிலும் மக்கள் இது ஒரு மத சார்பான இயக்கம் என்று நினைக்கிறாங்க. சமூக சேவை செய்பவர்களும் தான், கல்வி கற்றுக் கொடுக்கும் இயக்கமும் தான், மேலும் அனைத்து துறையினருக்கும் சேவைக்கு பொறுப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க. முழு உலகத்தில் உள்ள அநேக விதமான துறைகளை சேர்ந்தவர்களையும் பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் தான். எத்தனை நபர்களை குடி பழக்கத்திலிருந்து விடுவித்திருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்திற்கான நிகழ்ச்சிகள் செய்கிறீங்க. அப்படி இந்த அனைத்து சேவைகளுடைய ரிசல்ட் அரசாங்கத்தின் எதிரில் எங்கே வந்திருக்குது? ஒரு செய்தியாக நிருபர்கள் செய்தித்தாளில் அச்சடிப்பாங்க. இதன் மூலம் தெரிய வருவது இல்லை. நடைமுறையில் மேடையில் வருவதற்கான திட்டத்தை உருவாக்குங்க. நிகழ்ச்சிகள் செய்யுங்க. பட விளக்க கண்காட்சிகள் செய்யுங்க. மிக அதிகமாக சேவை செய்யுங்க. ஆனால் செய்த சேவையின் ரிசல்ட் அனைவரின் பார்வையில் வரணும். எந்த அளவு நீங்கள் சேவை செய்கிறீங்களோ, மேலும் எந்த அளவு அதனுடைய ரிசல்ட் கிடைக்குதோ அதனுடைய அனுசாரம்
வேறு எந்த இயக்கமும் இந்த அளவு சேவை செய்வது இல்லை. பலவிதமான துறைகளில் பல கிராமங்களில் செலவின்றி உள்ளபூர்வமாக மிக அன்போடு சேவை செய்கிறீங்க. ஆனால் இவை அனைத்தும் வெளியில் தெரியாமல் இருக்குது. புரிந்ததா? அனைத்தையும் தெரிந்தவர்தான் நீங்கள். அதனால்தான் மீட்டிங்கில் வரீங்க. நல்லது. வரதானம்: நான் எனது என்ற அதிகாரத்தை அகற்றி கோபம் மற்றும் அபிமானத்தின் மேல் வெற்றி அடையக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நான் எனது அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை அகற்றிட்டு கோபம் மற்றும் அபிமானத்தின் மேல் வெற்றி அடையணும். எப்போ இது ஏன் செஞ்சீங்க, இது என்னுடையது என்று நான் எனது என்ற அதிகாரத்தை வைக்கிறீங்க அப்படின்னா கோபம், அபிமானம் அல்லது பற்றுதல் வருது. ஆனால் இவங்க சேவையில் எனது துணைவர்கள், எனக்கு இவங்க மேல் எந்த அதிகாரமும் கிடையாது என்று இருக்கணும். எப்பொழுது என்னுடையது என்பது இல்லை என்றால் கோபம், பற்றுதலின் கர்ம பந்தனமும் இல்லை. ஆகையினால கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபடுவதற்காக ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக ஆக்கிக்கிங்க. ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை என்று அப்படி ஒரு தந்தையே உலகம் ஆகிவிட்டார் அப்படின்னா எந்த ஈர்ப்புமே இருக்காது. எந்த பலவீனமான சமஸ்காரங்களினுடைய பந்தனமும் இருக்காது. அனைத்து எனது எனது என்பது எனது தந்தையில் அடங்கிடுதுங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: யார் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குணத்தை, ஒவ்வொரு சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான். மாஸ்டர் சர்வசக்திவான்கிறவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் ஈடுபடுத்துவாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.